இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தூண்டில் ஏதாவது பிரச்சனையா? ஒருவேளை அதனால தான் மீன் மாட்ட மாட்டேங்குதோ? பார்ப்போம். ஒருவேளை அவ தூண்டில் போடுற இடத்துல நிறைய மீன் இருக்கோ? அவளுக்கு மட்டும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஏய், எனக்கு ஒரு டவுட். என்ன மாமா? அது எப்படி உனக்கு மட்டும் மீன் கிடைச்சிக்கிட்டே இருக்கு, எனக்கு ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது? நான் தான் எப்படி பிடிக்கணும்னு சொல்லி தரேன்னு சொன்னேன். நீங்க தான் வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னீங்க. சரி, எப்படின்னு இப்ப சொல்லி கொடு. உங்க தூண்டில கொடுங்க. என் தூண்டில்லாம் சரியா தான் இருக்கு. தூண்டில் சரியா தான் இருக்கு மாமா, ஆனா அதுல எரை சரியா வைக்கணும்ல. என்னங்க, நீங்க இப்ப தூண்டில வீசும்போது நல்லா தூரமா வீசணும். மீன் கிடைச்சதும் உடனே எல்லாம் இழுக்க கூடாது, நல்லா கடிக்க விட்டுதான் இழுக்கணும். எங்க இப்ப வீசுங்க. இருங்க இருங்க இருங்க, அப்படி வீசக்கூடாது மாமா, இருங்க. பார்த்து புடிங்க மாமா. இல்ல, எப்படி வீசணும்னு சொல்லி கொடுக்கதான் உங்க கையை பிடிச்சேன். சொல்லி கொடுக்க தானே, பிடிக்கலாம் பிடிக்கலாம். இப்படி தூக்கி மீன் கடிக்கிறது இழுக்கட்டுமா? இல்ல இல்ல, மீன் நல்லா கடிச்சதுக்கு அப்புறம் இழுக்கணும். இப்ப இழுங்க. மீன் மாட்டிக்கிச்சு. வாசனையே செமையா இருக்கு. அந்த ஆளு நான் கேட்டா மட்டும் இப்படி எல்லாம் சமைக்க மாட்டாருப்பா. ஆனா உங்களை மாதிரி அவருக்கு பிடிச்ச விருந்தாளிங்க வந்தா மட்டும் உள்ள போய் சமைக்க ஆரம்பிச்சிருவாரு. அவரு மாதிரி மீன் குழம்பு வைக்க யாராலையுமே முடியாது. ஏன், என்னால கூட முடியாது. மனுஷன் ரசிச்சு ரசிச்சு அமிர்த மாதிரி வைப்பாரு. இப்படி ஏதாவது ஒரு சமயம் கிடைச்சாதான் எனக்கும் அவர் கையால சமைச்ச இந்த தேவாமிர்தம் கிடைக்கும். பாட்டி, ஸ்மெல் நல்லா வருதுன்னு சொன்ன, அதுக்குன்னு ஓவரா பில்டப் கொடுக்காதீங்க. அட நீ என்ன பண்ணி, ஏன் புருஷன் சமைச்சது எனக்கு பிடிக்கும், அதத்தான் நான் சொன்னேன். இருங்க, அவர் சமைச்சிட்டாரா என்னன்னு பாத்துட்டு வரேன். என்ன, வந்துடுறேன். என்ன மாமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஏன் மாமா? நானும் தாத்தாவும் வயலுக்கு போனப்போ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? நம்மள மாதிரி ஆளுங்க எந்த கஷ்டமும் படாம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரை வச்சு விவசாயம் பண்ண போறோம். ஏன் தாத்தா பேசிருக்கீங்க? இல்ல, கடவுளோட நடக்காத ஒண்ணு நடத்தி காட்டுன்னு சொல்ற பத்தியா, அதை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் நடக்காது தாத்தா? விவசாயம் பண்ண என்ன வேணும்? செடியோ பயிரோ கொடியோ அதுக்கு கரெக்டா தண்ணி பாய்ச்சணும், உரம் வைக்கணும். பயிருக்கு இடையில களை வராம பாத்துக்கணும், பூச்சி வராம பாத்துக்கணும்.
அவ்வளவுதானே. அதெல்லாம் மனுஷங்களை விட கம்ப்யூட்டர் ரொம்ப கரெக்டா பண்ணும். சரிப்பா, ஒரு கருவி அதுவா பாடு கொடுக்கும், அதுவா குழந்தைய வளர்த்துக்கும்னா குழந்தைய அதுகிட்ட கொடுத்துட்டு போயிடுவீங்களா? அது எப்படி முடியும் தாத்தா? ஏன், அதான் பாடு கொடுக்குது, குழந்தைய வளர்க்குது, அப்புறம் என்ன? குழந்தை பாசத்துக்கு இயங்கும்ல, அது குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கும். பயிரும் ஒரு குழந்தை மாதிரி தாப்பா, அதுவும் ஒரு உயிர் தான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரும் பாசத்துக்கு தான் இயங்கும். நீ சொல்ற கருவியால ஊட்டச்சத்து தண்ணி எல்லாம் நேரத்துக்கு கொடுத்துடலாம், ஆனா பாசத்தை கொடுக்க முடியாது. பாசத்தை கொடுக்கணும்னா ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் தான் வேணும். அருள், ஹாய் சார். சார், ஏஐ மனுஷங்களுக்கு உதவியா விவசாயத்துல இருந்தா பிரச்சனை இல்லை சார். ஆனா முழுக்க முழுக்க ஏஐ மட்டுமே வச்சு விவசாயம் பண்றது வேலைக்காகாது சார். என்ன மேன் சொல்ற? ஆமா சார், அது நம்ம ஏஐல அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினைச்சா செலவும் ரொம்ப அதிகம், அதோட விளைச்சலும் ரொம்ப கம்மியா தான் சார் வரும். மனுஷங்க பண்ற அளவுக்கு வராது சார். என்ன மேன் இப்படி சொல்ற? இதை நம்பிதான் பாஸ் 100 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. சார், ப்ராஃபிட் பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சும் எதுக்கு சார் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்? நான் இதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நீங்க பாஸ் கிட்ட சொல்லி புரிய வைங்க. ஓகே மேன், சென்ட் இட் ப்ராப்பர்லி. ஓகே ஓகே சார். பாஸ் கிட்ட சொல்லி அவங்க நான் சொல்றதை நம்பிட்டா பிரச்சனை இல்லை. நம்மள நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க மாமா. நீங்க ஒன்னும் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. சீக்கிரம் உங்களுக்கு வேலை கிடைச்சு நீங்க கட்டாயம் அமெரிக்காக்கு திரும்பவும் போவீங்க. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். ஏங்க கொஞ்சம் இப்படி தள்ளுங்க. ஏன், என்ன பண்ண போற? பொறுத்து இருந்து பாருங்க. குடுங்க கரண்டிய குடுங்க. அட. ஏய், என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? ஏ, கண்ணு தெரியலையா? கரண்டிய சூடு பண்ணிட்டு இருக்க. அது தெரியுதுடி, அதை எதுக்கு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தான் கேக்குறேன். இத பாருங்க, 2 சின்ன சிறுத்தைகளும் தூரமா இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் எப்படி ஒண்ணு சேருவாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டு ஆறுதலா பேசினா தானே அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை வரும். அதுக்கு கரண்டிய சூடு பண்ணி சூடு வைக்க போறியா? பாவண்டி வலிக்க போகுது. இங்க பாருங்க, வாழ்க்கையா வலியானா வாழ்க்கை தாங்க முக்கியம். இந்த சூடு என்னங்க பெருசா செஞ்சிட போகுது? ஜுஜிப்பி. ஒண்ணு கிடக்க ஒண்ணும் பண்ணிடாதடி, சும்மா இருடி. நீங்க சும்மா இருங்க, எல்லாம் எனக்கு தெரியும். வானதி, கொஞ்சம் அடுப்பாங்கிற பக்கம் வா. அது வரும் பாட்டி.